சுந்தரம் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பொண்ணு பார்க்க நாள் கேட்க சொல்லிருந்தேனே, கேட்டிங்களா? ஏங்க, உங்களை தான் கேக்குறேன். பாத்தீங்களா, சரியா போச்சு. எந்த உலகத்துல இருக்கீங்க? நம்ம ஜோசியர் சுந்தரம் அண்ணன் கிட்ட ஃபோன் பண்ணி பொண்ணு பார்க்க நாள் குறிக்க சொல்லிருந்தேனே, கேட்டிங்களா? கேட்டுறேம்மா, கேட்டுறேன். சரி, உட்காருங்க. இதான் உன் அப்பாவோட லட்சணம். பக்கத்துல இருந்து சொல்லிக்கிட்டே இருந்தாதான் வேலை நடக்கும். சாப்பிட்டு முடிச்சதும் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி நாள் கேட்டு சொல்றீங்க. உடனே எல்லா வேலையும் பார்க்கணும், என்ன? சரிம்மா. உட்காருங்க. உனக்கு தோசை வைக்கலையா? கார்த்தி, என்னடா இங்க நிக்கிற? ஒன்றும் இல்லைப்பா, ஜஸ்ட் இதுங்க காற்று வாங்கிட்டு இருந்தேன், அவ்வளோதான். சும்மா கதை விடாத. என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லைண்ணே, ஐம் ஃபைன். டேய், அம்மா மனசை மாத்ததான் நாங்க இருக்கோமேடா, அப்புறம் என்ன? அம்மா வசுக்கிட்ட நேரடியாவே இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதனால ஐயா அப்செட்டா இருக்காரு. என்னடா சொல்ற? அம்மா மனசை பத்தி உனக்கு தெரியாதா? அவ அப்படித்தான்டா பேசுவா, அதுக்காக நீயும் உடஞ்சு போயிடுவியா? கார்த்தி, அம்மா பத்தி உனக்கு தெரியும்ல, அவங்க நம்ம கிட்ட பேசுற மாதிரி வசுக்கிட்டையும் பேசிட்டாங்கடா. அதனால இந்த கல்யாணம் நடக்காதா என்ன? டேய், இந்த கல்யாணம் நடக்கும், நாங்க இருக்கோம், புரியுதா? புரியுதுப்பா. ஆனால் வசு சூசைட் அட்டன் பண்ணிக்கிட்டான்னு உங்ககிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? அம்மா பேச்ச மீறி நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம்னு நம்பிக்கிட்டு இருக்கான்ப்பா. டேய், உனக்காக நாங்க என்ன வேணா இறங்கி செய்வோம்டா, புரிஞ்சுக்கோடா. ஏண்டா, நாங்க தான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கோம்ல, இது வரைக்கும் அம்மா பேச்ச மீறியோ அவ விருப்பத்துக்கு எதிராவோ ஏதாவது பண்ணிருக்கோமா? ஆனா இந்த தடவை அப்படி இல்லடா. என்ன ஆனாலும் சரி, உன் கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு கொடுக்க வேண்டியது எங்க பொறுப்பு, புரியுதா? நல்லா புரியுற மாதிரி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கப்பா. ஆமாண்டா, ஒருவேளை அம்மா பேச்ச மீறி தான் இந்த கல்யாணம் நடக்கணும்னா அதுக்கும் நாங்க தயாரா தான் இருக்கோம். அப்ப அம்மா பேச்ச மீறினா தப்பில்லைன்னு சொல்ல வரீங்களா? டேய், ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா இது மாதிரி சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணித்தாண்டா ஆகணும். நம்ம என்ன கொலையா பண்ண போறோம்? கல்யாணம் தானே. எது எப்படி இருந்தாலும் எங்களுக்கு உன் வாழ்க்கை முக்கியம்டா. அப்ப நாளைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுவும் தப்பில்லை தானப்பா? ஆமாண்டா, இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ்ல எடுக்கக்கூடிய முடிவுடா. அதுக்குள்ள கண்டிப்பா உங்க அம்மா மனசு மாறிடும், நம்பு. ஆமாண்டா, அப்படியே ஒரு நிலைமை வந்தாலும் நாங்க உங்களுக்கு முழு சப்போர்ட் கொடுப்போம், கவலைப்படாத, தைரியமா இரு. அப்ப நம்ம நாளைக்கு தாண்டி போனா தப்பில்லை. சந்திரகலா மேடம் சொல்ற மாதிரி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சா தப்பில்லை. இதைத்தானே அப்பாவும் அண்ணன்னு சொல்றாங்க. டேய், கடைசி வரைக்கும் உங்க அம்மா மனசு மாறலன்னு வையே, உன்னை கூட்டிட்டு போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லயோ இல்ல நம்ம திருமுக்குள்ள உள்ள கோயிலையோ வச்சு உன் கல்யாணத்தை முடிச்சிடுறோம், புரியுதா? என்னது? அப்போ நானா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் தப்பில்லை தானப்பா? என்னடா அப்படி பாக்குற? எங்க மேல நம்பிக்கை இல்லை உனக்கு? இவங்களே இப்படி சொல்லும்போது அப்ப நம்ம பண்றது தப்பில்லை, அது அப்பா கிட்டே சொல்லிடுவோமா? டேய், என்ன அப்படியே நின்றுட்டு இருக்க? வா, உள்ள போலாம், வா. யாரா? அப்பா வசு கால் பண்றா. அந்த பொண்ணு தாண்டா. ஏண்டா, நீ ஏன் மனசு உடைஞ்சு போயிருக்க? உங்க அம்மா வேற அந்த பொண்ணு மூஞ்சிக்கு நேரம் சொல்லிட்டா. அவ மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அவளுக்கு ஆறுதலா 4 வார்த்தை பேசு. சரிப்பா. வசுந்தராவை தைரியமா இருக்க சொல்லு. டேய், அவன் பேசட்டும், நீ உள்ள வா. டேய், நீ சீக்கிரம் வாடா. பார்த்து பேசிட்டு வா. சொல்லு வசு. என்ன கார்த்திக், உனக்கு ஒன்றும் குழப்பம் இல்லையே? நாளைக்கு வந்துருவ தானே? மேடம், அது வந்து வரம். இந்த வந்து போய் இதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன்.
போட்ட பிளான்ல எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. புரியுதா? இல்லை மேடம், அதை பற்றி தான் வந்து உங்ககிட்ட. அத பத்தினா என்ன? உங்க அண்ணன் கிட்டயும் அப்பா கிட்டயும் உளறி வச்சிட்டியா? இல்லை மேடம், இப்போதான் அப்பாவும் அண்ணனும் என்கிட்ட வந்து பேசிட்டு போனாங்க. இந்த கல்யாண விஷயத்தில் அவங்களால அம்மாவை கன்வின்ஸ் பண்ண வரலன்னா நம்ம எந்த எக்ஸ்ட்ரீம் பண்ணாலும் போகலான்னு சொன்னாங்க. இன்ஃபேக்ட் அம்மாவை மீறி கூட உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு உறுதியாக சொல்கிறாங்க. அதனால அடப்பாவி, அத நம்பி விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லிட்டியா? இல்லை மேடம், நான் சொல்லலை. திடீர்னு அவங்க எதுக்கு இதை பத்தி பேசுறாங்க? இது தெரியலையே மேடம், பரிதாபப்பட்டு அவங்களா வந்து இதை சொன்னாங்க மேடம். அவங்க எக்ஸாக்டா என்ன சொன்னாங்க அதை சொல்லு. இந்த எக்ஸாக்டா நிலைமை எக்ஸ்ட்ரீமுக்கு கை மீறி போறப்போ அப்புறம் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க மேடம். அதுதான் பிரச்சனை, புரியுதா? அதனால நீ இப்போ இதை சொன்னாலும் உன்னை சமாதானப்படுத்தி நாளைக்கு நடக்க போற கல்யாணத்தை தள்ளி போட தான் சொல்லுவாங்க. அவங்க வச்சிருக்கிற அந்த எக்ஸ்ட்ரீம்கான தூரம் வேற, நம்ம எக்ஸ்ட்ரீம் வேற. ஏன்னா வசு, உனக்கு முக்கியம், எனக்கு முக்கியம். ஆமா மேடம். அதுலயும் அவளோட உயிர் ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதா? புரியுது மேடம். நாளைக்கு மட்டும் வசு கழுத்துல தாலி கட்டாம இந்த கல்யாணம் நின்னுச்சுன்னா இந்த சந்திரகலாவோட வேற பக்கத்தை நீ பார்க்க வேண்டியதா இருக்கும். அது ரொம்ப கொடூரமா இருக்கும். ஜாக்கிரதை. புரியுது மேடம். நாளைக்கு நீ வர, தாலி கட்டுற, அவ்வளோதான். வசு கிட்ட தரேன், பேசு. ஹலோ பேபி, நாளைக்கு வந்துருவல்ல பேபி? என்னை ஏமாத்திர மாட்டியே? இல்லை வசு, கண்டிப்பா வந்துடுவேன். குழம்பிடாத பேபி. உன்கிட்ட இருந்து போனே வரலையா? நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். வந்துரு பேபி, இல்லைன்னா என்னால அதை தாங்கிக்கவே முடியாது. இல்லை வசு, கண்டிப்பா நாளைக்கு வந்துடுவேன். நீ வரி பண்ணிக்காத. அதுல எந்த சேஞ்சஸும் இல்லை. ஐ ப்ராமிஸ். ஐ லவ் யூ டா. ரெடியா மேடம்? எல்லாரும் தெரியறாங்கல்ல? தெரியறாங்க மேடம். இவ்ளோ பெரிய அவார்டு கிடைச்சிருக்கு. இதுக்கு நீங்க எவ்வளவு தூரம் உழைச்சிருக்கீங்க? இந்த விருதுக்கு நான் மட்டும்தான் தகுதியானவன் நினைக்கிறீங்களா? இல்லங்க, நிச்சயம் இதுக்கு நான் ஒருத்தி மட்டும் சொந்தம் கொண்டாட முடியாது. இந்த முன்னேற்றத்துக்கு நான் மட்டும் கஷ்டப்படல, என் வீட்டுக்கார் உழைச்சிருக்காரு. உழைப்புன்னா சாதாரண உழைப்பெல்லாம் இல்ல, ரா பகல் பார்க்காத உழைப்பு. என் பசங்க உழைச்சிருக்காங்க. ஏன், இவங்க எல்லாரையும் விட எங்க ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் உழைச்சிருக்காங்க. இத்தனை பேரோட உழைப்புல தான் இந்த நிர்வாகம் இவ்வளவு தூரம் நல்லா வளர்ந்திருக்கு. கரெக்டா சொன்னீங்க மேடம். உங்க ஃபேக்டரியில யார கேட்டாலும் உங்களை பத்தி அவ்வளவு உயர்வா பேசுறாங்க. உங்க பேரை சொன்னாலே எல்லாரும் சந்தோஷமா பேசுறாங்க. என்ன காரணம்? பேபி, நாளைக்கு வந்துருவல்ல பேபி? என்னை ஏமாத்திர மாட்டியே? உன்கிட்ட இருந்து போனே வரலையா? நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். வந்துரு பேபி. இல்லைன்னா என்னால அதை தாங்கிக்கவே முடியாது. அபி, அபி. வெளியில அம்மா இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. உள்ள இருந்து சத்தம் வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அதனாலதான் மிக்ஸி கூட போடாம இருக்கேன். சீக்கிரம் நீங்களும் போங்க தம்பி. உங்களை தான் அம்மா 10 தடவை கேட்டாங்க. சரி, ஓகே. மொத்த ஃபேக்டரியும் எங்க குடும்பம் தான்.
அவங்க சாப்பாட்டு விஷயத்துலேருந்து ஹெல்த் பிரச்சனைகள், பிள்ளைங்களோட படிப்பு, ஹையர் எஜுகேஷன் எல்லாத்துலயும் நாங்க கவனம் செலுத்துறோம். அது மட்டும் இல்லைங்க, வீட்ல பிரச்சனையோட இருக்கிறவங்களுக்கு கவுன்சிலிங் தரவும் ஃபேக்டரியில நிரந்தரமா ஒரு கவுன்சிலிங் டீம் வச்சிருக்கோம். வாவ், சூப்பர் மேம். வந்துரு பேபி, இல்லனா என்னால அதை தாங்கிக்கவே முடியாது. டேய் கார்த்தி, என்னடா ஆச்சு? இல்லம்மா, ஒரு கிளையண்டோட ஆ, கால் சரி, வா. சாரி. இவன் என்னோட 2வது பையன் கார்த்தி. ஓ. இவனும் இவன் அண்ணனும் சேர்ந்து தான் மேனேஜ்மெண்ட் பாக்குறாங்க. ம். என் கம்பெனிக்கு தமிழ் முதுகெலும்புனா கார்த்தி தான் மூளை. இத்தனை பெருமைக்கும் இவங்க 2 பேரும் தான் காரணம். ம். சரிங்க மேடம், குடும்பம் பிசினஸ் ரெண்டையுமே நீங்க கரெக்டா பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல சாதிச்சிட்டு நினைக்கிறது எதுல மேடம்? ஆம், ஆ, என்னோட சாதனைன்னு சொல்ல முடியாது, இப்படி சொல்லலாம். என்னோட பெருமைன்னு நான் நினைக்கிறது விசுவாசம்தான். எங்க தொழிலாளர்கள் எங்க மேல வச்சிருக்கிற விசுவாசம், நாங்க அவங்க மேல வச்சிருக்கிற விசுவாசம். சேம் டைம் எங்க பிசினஸ்ல எப்படி வெளிப்படையா கணக்கு வழக்கெல்லாம் நடத்துறோமோ அதே மாதிரி தான் எங்க குடும்பத்திலையும். யாருக்கு நடுவுலையும் எந்த ஒளிவு மறைவும் கிடையாது. அவங்களும் எனக்கு அவ்வளவு விசுவாசமா இருப்பாங்க. சூப்பர் மேடம். எனக்கு தெரியாம ஒரு சின்ன குண்டூசி கூட நகர்த்தி வைக்க மாட்டாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு தெரியாம நாங்களும் எதையும் செய்ய மாட்டோம். எல்லாமே வெளிப்படையா நேர்மையா நடக்கும். தினமும் நைட் சாப்பாடு எல்லாரும் சேர்ந்து தான் சாப்பிடுவோம். அந்த நேரத்துல அன்னைக்கு பிசினஸ்ல என்ன நடந்தது, லைஃப்ல என்ன நடந்ததுன்னு வெளிப்படையா எல்லாரும் ஷேர் பண்ணிப்போம். இந்த வெளிப்படைத்தன்மை இருக்கிறதுனால தான் எங்க குடும்பம் தலை நிமிர்ந்து நிக்குது. எங்க தொழிலும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. இப்படி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறது தான் என்னோட பெருமைன்னு நினைக்கிறேன். வெரி குட். கை கொடு. நாங்க ரெடி ஆயிட்டோம் பேபி. நீ வந்துருவல்ல, எங்களை ஏமாத்திர மாட்டிய. உங்க அம்மா சொல்ற இந்த விசுவாசத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அம்மா என்ன சொல்றாங்களோ அதான் நாங்க செய்வோம். எங்க பிசினஸும் சக்சஸ்ஃபுல்லா நடக்குது. இது எல்லாத்துக்குமே அம்மா தான் காரணம். நாங்க உங்க பின்னாடி சப்போர்ட்டிவா இருக்கோம், அவ்வளவுதான். ம். சார் நீங்க? என்ன? உங்க அம்மா உங்க எல்லார் மேலயும் வச்சிருக்கிற விசுவாசம், நம்பிக்கை, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ணன் என்ன சொன்னாரோ அதே தான் நான் சொல்றதும். அவ்வளவுதான். சரி, டேய், ஓகே. நீயும் 2 வார்த்தை பேசலாம்ல. ஆமா, ஒரு மீட்டிங் இருக்கு. அண்ணன் கேமராவையும் இவங்களே பார்த்ததும் ரொம்ப ஷையா ஃபீல் பண்றாரு. விடுமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டு இருக்காம்மா. ஒரு முக்கியமான வேலை, போகணும், ஒரு மீட்டிங். அதனடா எனக்கு தெரியாத ஒரு மீட்டிங்கு. இல்லைண்ணா, இது நம்ம பிஸ்னஸ் இல்லைண்ணா. என் ஃப்ரெண்டு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க போகிறான். அவனுக்காக ஒரு கன்சல்டிங் மாதிரி போகிறேன், அவ்வளோதாண்ணே. சரி, அப்போ நீ கிளம்பு. ஓகே, நான் வரேண்ணே. பாத்தீங்களா, டிவில வர்றது கூட முக்கியம் இல்ல, பிசினஸ் மீட்டிங்னு பரபரன்னு கிளம்புறான் பாருங்க. இதுதான், இந்த உழைப்பு தான் எங்களுக்கு வெற்றியை கொடுத்துருக்கு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய், டேய், என்ன திடீர்னு? அது வந்து ஃப்ரெண்டோட பிஸ்னஸ் நல்லா நடக்கணும்ல, அதனால. நல்லது நடிச்சா நல்லதே நடக்கும்டா. எங்க 2 பேர் ஆசீர்வாதமும் உனக்கு என்னைக்கும் உண்டு. நீ தைரியமா போயிட்டு வா. போயிட்டு வா. பாத்து போப்பா. என்னடா? ஒன்றும் இல்லைம்மா, கவனிக்கல, அதான் தடுக்கிடுச்சு. நல்ல விஷயத்துக்கு போறேன்னு சொல்ற, போறப்பவே இப்படி தடுக்குதே. பரவாயில்லம்மா, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். இருடா, உள்ள போய் ஒரு வாய் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு கொஞ்சம் கழிச்சு போயேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் போய்க்கிறேன். இட்ஸ் ஓகே. பரவாயில்லப்பா, ஜாக்கிரதையா போயிட்டு வா. ஓகேப்பா, ம். பை.
என்னங்க வெயில நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நடந்து போயிட்டு இருக்கீங்க போல இருக்கு. இல்ல எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அவர் மேல நம்பிக்கை வச்சு கோச்சிங் சென்டர்ல எல்லாம் சேர்த்து விட்டுருக்காரு. அங்க ரொம்ப நல்லா கத்து தராங்க. இத்தனை வருஷம் புரியாததுலாம் இப்பதான் புரியுது. அதான் பயங்கர சந்தோஷத்துல மனசுக்குள்ள அவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே நடந்து போறேன். ஏதோ கலாய்க்கிற மாதிரி இருக்கு. தேங்க்ஸ் கூட இப்படி சொல்லாங்க. டிசைனா தேங்க்ஸ் சொல்றீங்க. இங்க இந்த ஷர்ட் உங்களுக்கு பயங்கரமா சூட் ஆகுது. ஸ்மார்ட்டா இருக்கீங்க. தேங்க்ஸுங்க. அது அம்மாவுக்கு சிறந்த தொழிலதிபர் விருது கிடைச்சதில்ல, அதுக்காக சேனல்ல இருந்து பேட்டி எடுக்க வந்திருந்தாங்க. நானும் சட்டையை போட்டு கூட நின்னேன். டிவில எல்லாம் வர போறீங்களா? பெரிய ஆள் ஆயிடுவீங்க. டிவியில் வரவங்க பெரிய ஆள்னா எங்கள் அம்மா தாங்க பெரிய ஆள். அவங்கள தாங்க ஃபுல்லாக பேட்டி எடுத்தாங்க. நான் சும்மா பக்கத்தில் நின்னேன், அவ்வளோதான். ஏன் உங்க முகம் வாடி இருக்கு? எல்லாம் என் தம்பி நினச்சிதாங்க. கூட பிறந்தவன், என்கிட்ட எதுவுமே மறைக்க மாட்டான் நம்பிக்கிட்டு இருந்தேன். அவன் காதலிச்சிட்டான். இப்போ அதுவே பெரிய பிரச்சனையாக இருக்கு. அதான் நல்லா போய்கிட்டு இருக்குன்னு சொன்னீங்கல்ல, இப்போ என்னாச்சு? அதாங்க பிரச்சனையே. எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தங்க, அவங்களுக்கு 2 பொண்ணு இருக்கு. இது தெரிஞ்ச என் அம்மா அக்காவையும் தங்கச்சியும் அண்ணனும் தம்பிக்கும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. தம்பி எப்படி இருக்காரு? என்ன பண்ணுறேன்னு ஒன்றும் புரியலங்க. அந்த மாமா வீட்லேயே பொண்ணை கட்டி கொடுக்க சம்மதம் சொல்லிட்டாங்க. அவன் நேற்று நைட்லேருந்தே ரொம்ப அப்செட்டாக இருக்கிறான். அவன் கண் கலங்கி நிற்கிறது பார்க்கும் போது என் மனசுக்குள்ள அப்படியே ரொம்ப உறுத்தலாக இருக்குங்க. அம்மா கிட்டேயும் சொல்ல முடியாது. இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுன்னே தெரியல. அட இதுக்கு போயா கவலைப்படுறீங்க? ஏங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன், கவலைப்படாமையா இருக்க முடியும்? எங்கள் அம்மாவை பற்றி உங்களுக்கு தெரியாதுங்க. அவங்க கல்யாண பேச்சை எடுத்தா அது கண்டிப்பாக முடிச்சே தீருவாங்க. இதெல்லாம் மறைச்சு ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. உடனே சொல்லிடுங்க. எங்க அம்மா கிட்டியா? அந்த பொண்ணோட அப்பா கிட்ட. ஆமாங்க, அவரை போய் பாருங்க. பொறுமையா இந்த மாதிரி கார்த்தி வேற ஒரு பொண்ணை லவ் பண்றாருன்னு எடுத்து சொல்லுங்க. எந்த தகப்பனா இருந்தாலும் இத கட்டாயம் புரிஞ்சுப்பாங்க. நிச்சயமா இன்னொரு பொண்ணை லவ் பண்றவருக்கு தான் பொண்ணை கட்டி தர மாட்டாரு. எப்படிங்க இந்த மாதிரி ஐடியாலாம் உங்களுக்கு தோணுது? சான்ஸே இல்லைங்க. நல்ல ஐடியா தானே? பிரமாதமான ஐடியாங்க. சண்டைக்காரன் காலில் விடுறத விட சமாதானம் பண்றவன் காலில் விடுறது உத்தமமா இருக்கும். சூப்பருங்க சூப்பருங்க, சான்ஸே இல்ல. செம ஐடியாங்க. நான் இன்னைக்கே அவர்கிட்ட எப்படியாவது பேசிடுறேன். ஐடியாவை கேட்டதும் உங்க முகமே பிரைட் ஆயிடுச்சு. என்ன கில்லி மாதிரி ஐடியா கொடுத்துருக்கீங்களா? நான் உடனே போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். எதுக்கு? அந்த பொண்ணோட அப்பா கிட்ட பேச போறீங்கல்ல? ஓ அதுக்கா? ஓகேங்க. சரி நான் கிளம்புறேங்க. நான் வேணா உங்களை ட்ராப் பண்ணிட்டுமா? போங்க, போய் உங்க தம்பியை காப்பாத்துங்க. பாய். பேபி, உன் முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கு. மேடம் உள்ள ஆபீஸ் போயிருக்காங்க. உன்னை பார்த்தா வெயிட் பண்ண சொன்னாங்க. எனி ப்ராப்ளம் பேபி? என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்கள் அப்பா அம்மா வார்த்தையை ஒரு நாள் நான் மீறினதில்லை. அவங்களுக்கு தெரியாமல் ஒரு சின்ன விஷயம் கூட நான் செஞ்சதில்லை. இது நம்ம கல்யாணம் வசி. அவங்களுக்கு தெரிஞ்ச வாழ்க்கை முழுக்க என்னை மன்னிக்க மாட்டாங்க. I'm feeling very guilty about it. I don't know what to say baby. எங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியாதா? அவங்க சொன்னா சொன்னதுதான். அவங்க கிட்ட எனக்காக அட்லீஸ்ட் நீ ஒரு தடவை பேசலாம்ல, என்ன நம்பலாம்ல. இன்னும் கொஞ்ச நாள் தான், just a few days. அது வரைக்கும் நீ பொறுத்துக்கிட்டா போதும். இந்த கல்யாணம் நிச்சயமா 2 வீட்டு சம்மதத்தோட சந்தோஷமா நடக்கும். இவ்வளவு அவசரப்படணுமா சொல்லு?